உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்டல் ரூலர். இதில் இந்த வீடியோவில் நான் அதிகமாக இம்மார்ட்டல் ரூலர் பற்றி பேச போகிறதில்ல, வேறு சில விஷயங்கள் பற்றி தான் பேச வந்திருக்கேன். அதாவது பார்த்தோம்னா, இப்போ இம்மார்ட்டல் ரூலர் 2025 வெளியில் வந்துடுவாருன்னு சொல்லி நான் சொன்னேன். ஒரு 3 மாதத்தில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் அதிகபட்சம் டிசம்பர். ஸோ இப்போ இந்த 3 மாதம் அப்படின்றது நான் ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். ஒரு 3 மந்த்துக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வரும். செப்டம்பர் மாதமோ இல்லை ஆகஸ்ட் எண்டு இல்லை செப்டம்பர் மாதம் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆகஸ்ட்டில் ஒரு மாற்றம் வரும்போது செப்டம்பரில் அதோட தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம ஸோ இப்போ 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இப்போ அறம்பாடி சித்தர் பாடலை பற்றி புதுசாக ஒரு சேனலில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை கூட நேற்று நான் என்னோடய வீடியோவில் மென்ஷன் பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒரு புரிதலோடு அவங்க வீடியோ போடுறாங்க. அவங்களுக்கு சில ஆன்மீக நம்பிக்கையின் அடிப்படையில், சிவன் சித்தர்கள் வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் அவங்க வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ அவங்கள கூட நான் தொடர்பு கொண்டு ஃபோனில் பேசினேன். இப்போ தான் பேசினேன். ஈஸியாக எனக்கு கான்டாக்ட் கிடச்சிருச்சு. ஸோ பாருங்கள், ஒருத்தர் அப்படி லிங்க் ஆகிறாங்க. நல்லவங்க ஃபுல்லாக அப்படி லிங்க் ஆகிட்டுருக்காங்க. இப்போ நல்லவங்க ஃபுல்லாக, இப்போ நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன், இப்போ அவங்க புதுசாக ஒரு சேனல் வைக்கிறாங்க. அப்போது அதில் இன்னொருத்தர் நம்ம அந்த மதியழகன் வீடியோ போட்டுட்ருக்கார் இல்லையா, அவரோட நம்பர் இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், நேற்று அவங்க பேசுனாங்க சேனலில், நான் பாராட்டி என்னோடய சேனலில் வீடியோ போட்டேன். அவங்க கான்டாக்ட்ஸ் இன்றைக்கி கிடச்சிச்சு. இன்றைக்கி அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் எதாச்சா நான் மதியம் சாப்பிட்டுட்டு எனக்கு சரி பேசணுமே, நம்மக்கிட்ட நம்ம ஒரு வாரம் முன்னாடி நம்ம லைவ் போடும்போது நம்மக்கிட்ட நம்பர் வாங்கினாங்க. ஸோ இப்போ அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நகுலன் பிரதருக்கு தான் நான் கால் பண்ணேன் திடீர்னு எதாச்சியா. நேற்று அவர் பேச முயற்சி பண்ணார். நேற்று நிறையா யூடியூப்பில் நாங்கள் வீடியோ போட்டதில் எங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஆகி அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்ததுனால நேற்று அவங்க கால்ஸ் அட்டன் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசணும்னு எனக்கு தோணுச்சு. இன்றைக்கி எதாச்சியாக நானாக கால் பண்ணி பேசும்போது அவங்கள்ட்ட பேசினேன். அதுக்கப்புறம் மதியழகன் பிரதரும் நகுலன் பிரதரும் மதியழகன் பிரதர் எல்லாத்தையும் பேசி சரி ஒரு நாள் சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நல்லவங்கள்லாம் ஒன்றா இணையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எங்கள் வாட்ஸ்அப் குழு, அவங்க வாட்ஸ்அப் குழுவில் இருக்கக்கூடிய ஒரு எல்லோரும் ஒரு கோயிலில் ஒரு மீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். சித்தர்கள் பாடல் பற்றி வீடியோ போடுங்க, அறம்பாடி சித்தர் பாடல் பற்றி வீடியோ போடுங்க, நல்லா இருக்குது வீடியோ அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக அவங்க ஒரு ஆன்மீக சிந்தனையில் தான் இருக்காங்க. அந்த மதியழகன் பிரதர், அந்த சத்திய புதல்வன் யூடியூப் சேனல். ஸோ அவங்க போடக்கூடிய வீடியோஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய அந்த கருத்துக்களெல்லாம் சிவன் சித்தர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருக்கும். அந்த சித்தர்கள் பாதையில் பயணிக்கிறவங்க சொன்னாங்கன்னா அது ஓரளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாம் ஆண்டவர் விட்டுற வழி தான், நான் சொன்ன மாதிரி தான். அப்போ இம்மார்ட்டல் 3 மாதத்தில் உங்களுக்கு வெளியில் வரக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா டிசம்பர் வரைக்கும் நம்ம இதுக்குரிய காலகட்டத்தை எடுத்துக்கலாம். செப்டம்பர் மாதம் ஒரு அதிரடியாக ஒரு மாற்றம் வரலாம். ஆகஸ்ட்டில் மாற்றம் வரும்போது செப்டம்பரில் ஒரு அரசியல் மாற்றம் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அரசியல் மாற்றம்னா உங்களுக்கு உடனே ஆட்சியெல்லாம் கிடைக்குமான்னு தெரில. அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ மதுரையை சுற்றி இன்னொன்று நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அந்த டாபிக் முடிஞ்சு அடுத்து மெயின் பாலிடிக்ஸ் வரேன். மதுரையை சுற்றி ஒரு அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கே தெரியும், ஜூன் 22 முருகன் மாநாடு மதுரையில் போட போகிறாங்க அப்படின்னு கூட நேற்று கூட நம்ம இவர் வந்திருந்தார், அமித்ஷா. அவர் பேசியிருந்தார். அவருடைய காணொலியும் நான் பார்த்தேன். ஏன்னா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கொரோனா வைரஸ் பரவுனப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கடுமையாக விமர்சித்து வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அதை டெலிட் பண்ணிட்டேன் அந்த வீடியோவை. ஏன்னா இன்றைக்கி பிஜேபி தான் மேலே இருக்காங்க. ஸோ சித்தர்கள் தான் அவங்கள மேலே உட்கார வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் என்கிட்ட சொன்னாங்க பிரம்மரிஷி மலையிலேருந்து. ஸோ பிஜேபியை பற்றி கடுமையாக விமர்சிச்சிருந்தேன், பேசிடுவேன். பட்டு சில பேர் என்னை அழிக்க சொல்லுவாங்க. நான் அதனால் டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா கடுமையாக விமர்சித்து பேசக்கூடாது, அது தவறு தான். டெலிட் பண்ணிட்டேன். நேற்று அமித்ஷா பேசியிருந்தார். அவருடைய பேச்சுக்களில் எனக்கு அப்படி ஒன்றும் அவங்க ஆட்சி அப்படி இருக்குது, அவங்க முயற்சி எடுக்கிறாங்க மதுரையில் அதில் என்ன தப்பு இருக்குது? அவ்வளோதான். ஏடிஎம்கே மூலிமா அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ராகலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஜெயலலிதா அம்மா இருந்தால் என்ட்ராக வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுகவோட தலைமைன்றது உங்களுக்கு நல்ல ஒரு வலிமையான தலைமை, வலிமையான ஒரு லீடர் வந்துட்டாங்கன்னா, குறிப்பாக சொல்லப்போனால் அந்த டயத்தில் சசிகலா அம்மா வந்தாங்க. ஸோ இப்போ அவங்க கைக்கு கட்சி போயிருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். ஆனால் தேவையில்லாமல் அவங்க 3 பேருக்குள்ளே ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா அம்மாவுக்குள்ளே நடந்த ஒரு யார் பெரியாள்ன்ற நடந்த மோதலில் இபிஎஸ் தலைமையில் இப்போ கட்சி இருக்கிறதுனால அது கொஞ்சம் பலவீனமாக இருக்குது. அவ்வளோதான். ஏன்னா தொடர்ந்து தேர்தல்களில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 10 தேர்தல்கள்லையுமே தோல்வி தான் உங்களுக்கு அதே மாதிரி 3 தேர்தலில் பார்த்தோம்னா 2019, 2021 கடந்த எம்பி தேர்தல், சரிங்களா, 2024 நடந்த எம்பி தேர்தல் எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. யார்? டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேலே என்ன தான் பிஜேபி டாப்பில் இருந்தாலும் கீழே டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா
2026 ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம்டு இப்போ திமுகவுக்கு நிறைய கெட்ட பேர் இருக்குது. ஸோ இப்போ பிஜேபி மேலே நல்லா இருக்காங்க, கீழே ஏடிஎம்கே ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டு வருது. 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஃபெயில்டு, அவ்வளோதான், தோல்வி அடையும். ஆனால் சித்தராட்சி இறையாட்சி அமையுமா, இம்மாற்றவர் வந்துருவாரா, அல்லது இந்த ஏடிஎம்கே வருமா அப்படின்றது தான் கொஞ்சம் அந்த ஒரு இதாக இருக்குது. ஒரு ஆண்டவர் என்ன வழி விடுறாருன்னு தெரில. சித்தர்கள் முருகப்பெருமான், ஏன்னா முருகர் ஆட்சி தான் வரப்போது நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ 2026 அது அதன்படி ஒரு புதிய முதலமைச்சர் வருவாரா, இல்லை பழைய ஆட்களே தான் வருவாங்களா? ஏன்னா நாங்கள் சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ் படி பார்த்தா பிரதமரை தான் அவர் வரணும். எடுத்தோடனே முதலமைச்சராக வந்தாலும் கொஞ்சம் நாள்லேயே பிரதமர் ஆயிடுவார், அதுதான் திட்டம். ப்ரெடிக்ஷன்ஸ் படி இவர் சொன்னதுபடி பார்த்தோம்னா, யாகு மெடிடேஷன் சொன்னதுபடி வச்சுக்கிட்டா கூட, நாஸ்டாடமஸ் ப்ரெடிக்ஷன் படி பார்த்தா கூட அவர் பிரதமராக வர தான் வாய்ப்பு இருக்குது. முதலமைச்சராக வந்தாலும் சில மாதங்கள் தான், 3 மாதத்துலேயே பிரதமராக வாய்ப்பு இருக்குது. இதை வந்து சில பேர் கிண்டலாக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கலாம், கேலியாக கிண்டலாக கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. February 8 நான் போய் மீட்டிங் போட்டேன்னா, அது ஆக்சுவலி நான் ஏற்பாடு பண்ண மீட்டிங் கிடையாது. ஏற்பாடு பண்ணது பூரா திரு வடிவேல் குப்புசாமி தான் ஏற்பாடு பண்ணார். அவர் ஒரு ஏடிஎம்கே பர்சன்ஸ் தான், அவரை நம்ம குறை சொல்லவும் முடியாது. அவர் போட்ட பிளான் சொதப்பலாயிடுச்சு, அவருக்கு பேச தெரில. பட் அவர் வந்து தான் அப்படின்னு ஐஆர்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தார், அது ஃபெயிலியராக இருக்குது, அவ்வளோதான். அவரை நம்ம மேலே குற்றம் சாட்ட வேண்டியது அவசியம் இல்லை. அவர் எடுத்த முயற்சியில் நான் போய் உட்காந்து பேசினேன், சில விஷயங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக தமிழ்நாட்டுக்கு எதிரான ஆட்சி இந்தியாவில் நடக்குதுன்னு சொல்லி தைரியமாக பேசிட்டு வந்தேன். ஸோ அப்போ அவரும் சில விஷயங்கள் பேசும்போது அவர் கதையாக பேசி கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். கூட வந்து ஒரு தேசிய கட்சி தலைவர் வந்தார், தேசிய மனித வள உதவும் கரங்கள், அந்த நிர்வாகிகள்லாம் வந்தாங்க. நல்ல விஷயந்தான். February 8 நாங்கள் போய் பேசின விஷயத்தில் ஒன்றும் தப்பு கிடையாது. நாங்கள் என்ன போய் எல்லோரும் ஒரு 7-8 பேர் உட்காந்து ஒன்றா சரக்கு அடித்தோம், 7-8 பேர் இன்னும் ஒன்றா உட்காந்து எல்லாம் அந்த இடத்துல பேசணும். அதில் சிவசங்கர் வந்திருந்தார் எங்கள் வாட்ஸ்அப் குழுலேருந்து. அவரை பேச விட்டுருந்தா கூட பயங்கரமாக பேசியிருப்பார். அன்றைக்கி ஸ்டாலினே ஆட்டம் காட்டிருப்பார். அந்தளவுக்கு பேசக்கூடிய ஆள்லாம் எங்ககிட்ட இருக்காங்க. சிவசங்கர் இருக்கார், எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டி போட்ட சிவசங்கர் எங்கள் வாட்ஸ்அப் குழுவில் தான் இருக்கார் அட்மினா. அவரை பேச விட்டுருந்தோம்னா அன்றைக்கி இதாக இருக்கும். அதே மாதிரி கோசி சோழன் இருக்கார், நம்ம வாட்ஸ்அப் குழுவில் தான். அவரை பேச விட்டுருந்தா அன்றைக்கி அவ்வளோதான், பிடிச்சி பயங்கரமாக பேசியிருப்பாங்க. ஆனால் தந்தி டிவியும் வரல, புதிய தலைமுறையும் வரல, பெரிய பெரிய யூடியூப் சேனல்காரங்க தான் வந்தாங்க. அதில் நான் பேசினதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1200 வியூஸ் போச்சு, அவ்வளோதான். அப்புறம் செல் நியூஸ்னு ஒரு சேனலில் போட்டாங்க, ஒரு 3 யூடியூப் சேனலில் அந்த வீடியோ வந்துச்சுங்க, அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு என்றைக்கு அந்த இம்மாற்றல் வெளியே வரணுன்னு இருக்கோ அப்போ தான் வருவாங்க. இது நம்ம February 8 எடுத்த முயற்சி, அவங்க எடுத்தாங்க, நான் ஒத்துழைப்பு கொடுத்தேன். வாங்கன்னு என்னை கூப்பிட்டாங்க, என்னோடய சேனலில் தான் வந்து பேச சொன்னாங்க. ஏன்னா என் சேனல் தான் வடிவேல் குப்புசாமி சேனலில் கூட கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால என் சேனலில் பேச சொன்னாங்க. பேசுனதில் ஒன்றும் தவறு இல்லை. எதுக்கு இப்போ நான் அதை பற்றி விளக்கம் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து February 8 பற்றி சில பேர் விமர்சிக்கிட்டே இருக்காங்க. நேற்று கூட யாரோ ஒருத்தங்க நான் போட்ட வீடியோவில் அறமாடி சித்தர் பாடலை புகழ்ந்து பேசவும், February 8 நீங்கள் பண்ண கூத்து அப்படின்னு சொல்லி என்னமோ ஒன்று கமெண்ட்டில் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு தான் இப்போ இவ்வளோ தூரம் விளக்கம் கொடுக்குறேன். அந்த கமெண்ட்டை டெலிட் பண்ணிட்டேன். 2 கமெண்ட்ஸ் வந்திருக்கு, February 8 இந்த மாதிரி தொடர்ந்து கமெண்ட் வரும்போது, February 8 உட்காந்து நாங்களாம் சரக்கடிக்கலையே, தமிழ்நாட்டை கெடுக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் மதுவை உள்ளே கொண்டு வரல, திமுக தான் மதுவை உள்ளே கொண்டு வந்துச்சு. சாராயம் ஆட்சி இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, டிஎம்கே ஆட்சி, சாராயம் ஆட்சி, அதுலேயும் ஊழல் ஆட்சின்னு சொல்லலாம். திரு மரியாதைக்குரிய நமது மு.க. ஸ்டாலினுடைய மகன் தவ புதல்வன் உதயநிதி ஸ்டாலின், மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் செய்த ஊழல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் ஊழலில் வந்து பார்த்திங்கன்னா இடி ரைடு நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊழல் நடந்திருக்குன்றாங்க. அது என்ன ஊழல்ன்றதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பத்திரிக்கையில் நீங்கள் அன்றைக்கி நடந்த பேப்பரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெளிவாக போட்டிருப்பாங்க எல்லா பத்திரிக்கையிலையும். ஏன்னா அதெல்லாம் பேசினா டைம் ஆகும். இன்னொன்று, நீங்கள் அறப்போர் இயக்கம் தலைவர் கூட அதை பற்றி வீடியோ போட்டிருக்காங்க, நீங்கள் அதை போய் பார்த்துக்குங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு, இடி ரைடு கொடுத்துருக்காங்க. அதில் குற்றச்சாட்டுகள்லாம் நிரூபிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அமித்ஷாவும் நேற்று மதுரையில் நடந்த மீட்டிங், மதுரையில் நடந்த மீட்டிங், மேலூர் ரோடு ஒத்தக்கடை, அங்கே தான் மதுரையில் நடந்த மீட்டிங்கில் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அமித்ஷா கூட பேசியிருக்காரு. டாஸ்மாக் ஊழல், திமுக ஒரு ஊழல் ஆட்சி, தேர்தல் கொடுத்த வாக்குறுதியில் 10% தான் நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அவங்க பண்ணது என்ன, எல்லாத்துக்கும் இலவச பஸ் கொடுத்துருக்காங்க. அது பஸ்ஸில் எப்பயுமே கூட்டமாக இருக்குது, அந்த பஸ்ஸை நிறுத்துறதுக்கு கிடையாது. ஒரு பள்ளி மாணவி கூட எக்ஸாமுக்கு போகும்போது பஸ்ஸை நிறுத்தாமல் தான் போயிருக்காங்க டிரைவர், அதனால் அவர் சஸ்பெண்ட் கூட இருக்கார். ஸோ இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் தான் இருக்குது இந்த ஆட்சியில். வந்து தொடர்ந்து பேருந்துகளை வந்து கம்மியான விடுறது, இலவச பஸ்ஸுன்னு சொல்லிக்கிறது, ஆனால் பேருந்துகளை கம்மியாக விடுறது, பெண்களை வந்து ஸ்டாப்பில் ஏற்றுறதில்ல, தள்ளி போய் நிறுத்துறதோ, இந்த மாதிரி நிறையா நடக்க தான் செய்யும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் டாஸ்மாக் ஊழல், ரேஷன் கடையில் ஊழல், இப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா நேற்று நான் இதை பற்றி இன்றைக்கி எதுக்கு ஊழல் பற்றி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, அரசியல் நான் பேச தான் செய்வேன், அதை யாராலையும் தடுக்க முடியாது. இது பிரபஞ்சத்துலேருந்து வெளிப்படக்கூடிய மெசேஜ். ஏன்னா நேற்று கமாண்டில் எனக்கு ஒருத்தர் சவால் கொடுத்துருக்காரு, அரசியல் உங்களால் உதயநிதியை பற்றி பேச முடியுமான்னு கேட்டார். பேசியிருக்கேன். துணை முதலமைச்சர்
செய்த டாஸ்மாக் ஊழல் என்பது ஒரு மிகப்பெரிய ஊழல் தான். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எத்தனை கோடின்னு தெரில, 3000 கோடின்னு சொல்கிறாங்க. எனக்கு அக்யூரேட்டாக தெரில, நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். 3000 கோடியா என்னன்னு தெரில, நான் டேட்டா எடுக்கலை. டேட்டா எடுத்துகிட்டு இன்னொரு வீடியோ போட்டுடலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. 2 நாள் கழிச்சு வேறு வீடியோ போட்டுருவோம், இல்லை நாளைக்கு ஈவினிங் ஒரு வீடியோ போடுறேன். பாருங்கள், ஊழல் நடந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர். அதனால் எந்த நேரம் வேணும் பார்த்தாலும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குது. நேற்று அமித்ஷா கூட பேசியிருக்காரு. அவங்க ஒரு டெல்லிக்கு போய் முதலமைச்சர் ஐயா வந்து மோடி ஐயாவை சந்தித்து ஏதோ பேசிட்டு வந்ததுனால தான் இந்த வழக்கு வந்து அப்படி நிலுவையில் இருக்கே ஒழிஞ்சு, இந்த வழக்கை எப்போ வேணால் மத்திய அரசு கையில் எடுத்து என்ன வேணால் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஜேபி வந்து இப்போ 2026 ஏடிஎம்கே கூட்டணி கூட பிஜேபி இருக்கிறதுனால அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் அவங்க ஊழல் வழக்கெல்லாம் கையில் எடுக்கிறாங்க. சும்மா ஒன்றும் எடுக்கலை, மிரட்டுறக்கு தான் எடுக்கிறாங்க. மாநில அரசை மிரட்டுறக்கு. ஆமாம், மாநில அரசு தப்பு செய்யும்போது அவங்க பயந்து தானே ஆகணும். அதனால் வந்து அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அரசியல் ரீதியாக. ஆனால் சித்தர்கள் ப்ரெடிக்ஷன் படி இறையாட்சி அமையுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று எனக்கு ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டார், டாஸ்மாக் ஊழலை பற்றி பேச முடியுமான்னு. பேசியாச்சு. அது மட்டும் இல்லாது என்ன வேணால் பேசலாம், நான் பேசியிருக்கேன். எல்லாமே தைரியமாக பேசக்கூடிய ஆள் தான் நான். வந்து 2026 எலெக்ஷனில் டிஎம்கே ஃபெயில்டு, டிஎம்கே தோக்க போகிறாங்க, அது உறுதி, அதை எழுதி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாது இவங்க ஜூன் 22 முருகன் மாநாடு நடக்குது தமிழ்நாட்டில், நம்ம மதுரையில் தான் நடக்குது. மதுரை எங்கள் ஊர், எங்கள் மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது ஜூன் 22 முருகன் மாநாடு. அது நடந்தால் என்ன நல்லது தானே, அதை ஏன் சில பேர் நடத்தக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இது மற்ற கட்சிக்காரங்க ஏதோ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நடந்தால் நடக்கட்டும், அமைதியான முறையில் நடந்தால் நல்லது தானே. அதை கூட நீங்கள் ஏன் விமர்சிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேசப்போனால் இன்னும் சில விஷயங்களுக்கு. ஆமாம், மெயினாக ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி வந்து அரசு பெண்கள் விடுதி, இப்போ தான் நியூஸ் பார்த்தேன், பாலிமர் நியூஸில். அரசு பெண்கள் விடுதியில் ஒரு இன்சார்ஜ், அந்த ஒரு செக்யூரிட்டியாக காவலாளின்னு நினைக்கிறேன், அவங்க வந்து இப்போ தான் நியூஸில் பார்த்தேன். ஒரு பெண் வந்து ஒரு சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கியிருக்காங்க. 2 காலையும் உடச்சி பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கியிருக்காங்க. இது கண்டிக்கத்தக்கக்கூடியது. உடனே அமைச்சர் கீதா ஜீவன் என்ன பண்ணியிருக்காங்க, உடனே அந்த பெண்கள் விடுதிக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்களாம். ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட்ருப்பீங்களா? குற்றவாளியே இந்நேரம் என்ன பண்ணிங்கன்னா, மூஞ்சில் மாஸ்க் போட்டு எதுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க? நடு ரோட்டில் நாயை சுடுற மாதிரி சுடு, தப்பிச்சு ஓட பார்த்தான், டீ கடைக்கு அனுப்புகிற மாதிரி அனுப்பு. அப்படி தப்பிச்சு ஓடுறானா அப்படியே அங்கேயே சுற்று, சென்னையிலே வச்சு சுற்று. பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி நாளைக்கு என்கவுண்டர் போடணும். முதலமைச்சருக்கு நான் இதை கோரிக்கை வைக்கிறேன். என்கவுண்டர் போட்டே ஆகணும். இவன் நீங்கள் என்கவுண்டர் போடணும். சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்ணுறவனை கொண்டு போய் நீங்கள் ஆயுள் தண்டனை கொடுத்து நீங்கள் உட்கார வைக்கிறது வேஸ்ட்டு. ஸ்பாட்லேயே சுட்டு அப்படியே ரோட்டில் போடு அந்த பணத்தை. எல்லாம் ஃப்ளாஷ் நியூஸில், பிரேக்கிங் நியூஸில் காட்டு. அப்போ தான் இந்த மாதிரி குற்றவாளிகள் திருந்துவான். மிருகங்களை வந்து வேட்டையாடி தான் திருத்த முடியும். இதுகளுக்கெல்லாம் தியான கிளாஸில் கொண்டு போய் அனுப்பி வச்சு உட்காந்து பாடம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. சில மிருகத்தை வேட்டையாடி தான் ஆகணும். அதர்மம் தலை தூக்கும் போது இங்கே வந்து தர்மத்தை நிலைநாட்ட என்கவுண்டர் போலீஸ் பண்ணால் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இது வந்து திமுக அரசை கண்டிக்கிறேன். அரசு பெண்கள் விடுதலையே பெண்களுக்கு பாதுகாப்பில்லை ஒரு சிறுமிக்கு. இதுக்கு ஸ்டாலின் பொறுப்பேற்று ராஜினாமா செய்வாரான்னு நான் கேட்குறேன். ஏன்னா இதை மாதிரி ஒன்றும் நடக்கலை. அண்ணா யூனிவர்சிட்டிலே நடந்துருச்சு. அடுத்த அரசு பெண்கள் விடுதி. மாதத்துக்கு ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருந்தால் யாராவது அவங்க ஆட்சி நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவாங்க. இப்போ தான் எதிர்க்கட்சி தலைவர் கூட குற்றம் சாட்டியிருக்காரு. காவல்துறை யார் கண்ட்ரோலில் இருக்குது? தமிழக அரசு யார் கண்ட்ரோலில் இருக்குது? அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கா? யார் ஆட்சி நடத்துறது? சிஎம் நடத்துகிறாரா, டெப்டி சிஎம் நடத்துகிறாரா? யார் நடத்திக்கிட்டு இருக்கா ஆட்சியை? என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? முதல்ல பதில் சொல்லுங்கள். 2026 எலெக்ஷனில் நீங்கள் தோக்க போகிறீங்க. ஆனால் டெபாசிட் வாங்குவீங்களான்றதை முதல்ல யோசிச்சுக்கோங்க. ஆனால் மதுரையில் பொதுக்குழு கூட்டம் போட்டு என்ன பேசிச்சுருக்காங்க, நாங்கள் வந்து ஆட்சியை பிடிப்போம். என்னது பிரேக்கிங் நியூஸ்லேயே தலைப்புச் செய்தி அதாக இருக்குமா, அடுத்த 2026 ஜூன் மாதம் நாங்கள் பதவியேற்பு விழா தான் உங்களுக்கு தலைப்புச் செய்தியாக வரும் அப்படின்றாரு. எந்த நம்பிக்கையில் சொல்கிறாரு? பணம் ஓட்டுக்கு 2000 கொடுத்து நீங்கள் ஆட்சியை வெக்கமில்லாமல் பிடிப்பீங்க. உங்களுக்கு நான் ஓட்டு போடணுமா? நான் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன். நோட்டாக்கு போடணும் ஒழிஞ்சு உங்களுக்கு போடணும் அவசியம் இல்லை. சுயேட்சை எம்எல்ஏக்கு போடணுமே ஒழிஞ்சு உங்களுக்கு நான் போடணும் அவசியம் இல்லை. பாலியல் வன்கொடுமை நடக்கக்கூடிய ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி திமுக ஆட்சி. சாராயம் ஆட்சி திமுக ஆட்சி. டாஸ்மாக் ஊழல் ஆட்சி திமுக ஆட்சி. ரேஷன் கடையில் ஊழல் திமுக ஆட்சி. போதுமா? பேச சொன்னதுக்கு நல்லா பேசியாச்சு. வேறு என்ன பேசணும்? இப்போ ரிசைன் பண்ணிடுவாரா சிஎம்? இத்தனை ஊழல் நடந்திருக்கு, இத்தனை பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு இந்த ஆட்சியில். ஸ்ரீமதி பாலியல் வன்கொடுமை பண்ணதுக்கு இதுவரைக்கும் தீர்ப்பு சொல்ல முடியாத ஆட்சி இந்த கோழைத்தனமான ஆட்சி. போதுமா? வேறு என்ன பேசணும்? சக்தி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் தானே, சிபிஎஸ்சி ஸ்கூல், அங்கே தானே ஸ்ரீமதி படுகொலை செய்யப்பட்டாங்க. அதுக்கே நீதி கிடைக்கல. அப்புறம் எங்கிட்டு இந்த அரசு பெண்கள் விடுதியில் ஒரு பெண்ணை வந்து 2 காலை உடச்சி பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டான், இதுக்கு மட்டும் உடனே நீதி கொடுத்துட போகிறாங்களா?
என்ன அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுப்பீங்க? தீர்ப்பு வரதுக்கு பல நாள் ஆகும். நடு ரோட்டில் போட்டு சுடுங்கன்னு கேட்டுக்கிறேன். நான் கேட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். ஒரு இம்மாற்றுள்ள தேவை இந்த நாட்டிற்கு, உலகத்திற்கு தேவை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.